ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி சீரீஸில் நர்வஸ் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஸோ நர்வஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சிஸ்டம், நம்ம பாடியிலே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான சிஸ்டம். ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டம் இல்லாட்டினா நம்ம யாருமே இல்லை. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். இந்த நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணுது, நம்ம ஹோல் பாடியை வந்து ரெகுலேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அந்த நர்வஸ் சிஸ்டத்தை தான் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்கமிங் கிளாஸஸில் வந்து நிறையா பார்க்கலாம் நர்வஸ் சிஸ்டத்தை பற்றி. ஓகே, ஃபஸ்ட் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன? நர்வஸ் சிஸ்டம்ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க்கு. இது வந்து டிஷ்யூஸ்னால ஆனது. ஓகே, அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ணும், கோஆர்டினேட் பண்ணும். எந்த கண்ட்ரோல் கோஆர்டினேட் பண்ணும் அப்படின்னா மெனி ஃபங்க்ஷன்ஸு. இப்போ எப்படி சொல்கிறது எக்ஸாம்பிளுக்குன்னா, இப்போ ஹார்ட் இருக்குது. ஓகே, ஹார்ட் பம்பிங் ஆக்ஷன் இருக்குல்ல. ஸோ அந்த பம்பிங் ஆக்ஷனுக்கு நம்ம வந்து கண்டக்ஷன் சிஸ்டம் படி பார்த்தா பம்பிங் ஆக்ஷன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எஸ்சிஏ நோடு, ஏவி நோடு, பண்டில் ஆஃப் ஹிஸ் பர்கின்ஜி ஃபைபர்ஸ் அப்படி நம்ம படிச்சிருப்போம். அந்த எஸ்சிஏ நோடில் இருக்க எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் பாஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த நர்வஸ் சிஸ்டம் தான். ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டம் தான் அந்த சிஸ்டத்தை கூட ரெகுலேட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி நம்ம பாடியில் நிறையா விஷயங்களை வந்து ரெகுலேட் பண்ணுறது, ஃபுல் பாடியுமே கூட ரெகுலேட் பண்ணுறது நம்ம நர்வஸ் சிஸ்டம் தான். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டத்தை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படி சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் பிரெயினும் ஸ்பைனல் கார்டு மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அடுத்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. இந்த சொமாஸ்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா சென்சரி மோட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் ரெண்டு ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். சரியா? சென்சரி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் கில்றேங்க, யாராவது ஒரு ஆள் என்னை கில்றாங்க அப்படின்றப்போ ஐ கேன் சென்ஸ், அதை வந்து என்னால் வந்து உணர முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சென்ஸ், அந்த இப்போ நான் பார்க்குறது, நான் கேட்குறது, ஸோ இதெல்லாம் வந்து என்னால் உணரக்கூடிய விஷயங்கள். ஸோ அதெல்லாம் வந்து சென்சரியில் வந்துடும். ஸோ மோட்டார் அப்படின்றது நான் நடக்கிறது. ஓகேவா? ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுறது. அப்புறம் நம்ம ப்ரீத்திங் இருக்குல்ல, நம்ம ப்ரீத்திங்கும் அந்த மோட்டாரில் கண்டர்லேயே வந்துடும். அடுத்து இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன, அதை வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படி சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடியை வந்து ரெகுலேட் பண்ணும். ஓகேவா? என்ன ரெகுலேட் பண்ணும் அப்படின்றத கீழே நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்னென்னு பார்க்கலாம். இதுதான் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு மட்டும் இருக்கும். ஓகேவா? இது வந்து நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இது வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் விச் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி நர்வ்ஸ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தில். ஓகேவா? நான் சொன்னேன் இல்லை, அந்த அட்டாமிக் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து கீழே வந்து பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அது இதுதான். ஸோ அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டாக பிரிச்சிருக்கும். ஒன்று வந்து பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்கும். இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து இப்போ கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து டைலேட் பண்ணும். ஓகேவா? அதை வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிச்சு அப்படின்னா இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே பாருங்கள், பியூப்பிள்ஸ் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுது, இங்கே வந்து டைலேட் ஆகுது. அங்கே சலைவேஷன் செக்ரீஷன் வந்து இன்க்ரீஸாக இருக்கும், இங்கே வந்து இன்ஹிபிட் பண்ணிடும், பிளாக் பண்ணிடும். அடுத்து ஏர்வே கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகும், இங்கே வந்து டைலேட் ஆகும். அதே மாதிரி அங்கே ஹார்ட் ரேட் வந்து ஸ்லோவாக இருக்கும், இங்கே ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸ்டொமக்கில் வந்து டைஜஷன் கரெக்டாக ஆகும், இந்த ஸ்டொமக்கில் வந்து டைஜஷன் ஆகிறத இன்ஹிபிட் பண்ணும். அப்புறம் வந்து இண்டஸ்டைனில் வந்து டைஜஷன் ஆகும், இங்கே இண்டஸ்டைன் டைஜஷன் வந்து இன்ஹிபிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அங்கே கன்ஸ்ட்ரிக்ட் ஆனால் இங்கே டைரெக்ட் ஆகிறது, அங்கே இன்க்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லி ஆகிக்கிட்டு இருக்கும் இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்தில். நெக்ஸ்ட்டு இந்த நர்வஸ் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கண்ட்ரோலிங் மூமெண்ட். அது அப்படின்னா என்ன அப்படின்னா, த நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ் தி மூமெண்ட் ஆஃப் மசில்ஸ் இன் எ ஃபேஸ், ஆர்ம்ஸ், லெக் அண்டு டார்சோ. அதாவது நான் இப்போ நடக்கிறேன், சரி போதும் இந்த இடத்துல நின்றுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணுதில்ல. ஸோ அந்த கண்ட்ரோலிங் மூமெண்ட் தான். ஸோ அந்த கண்ட்ரோலிங் மூமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ரெகுலேட்டிங் இன்வாலன்டரி ப்ராசஸ். ஸோ இன்வாலன்டரி ப்ராசஸ்லாம் என்னென்ன, ஸோ நம்ம எதுலையுமே இன்வால்வ் ஆகாமல் நம்ம பாடியில் அதுவே ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ், அதுதான் வந்து ப்ரீத்திங், ஹார்ட் பீட், டைஜஷன், இதெல்லாமே. ஓகேவா? இது எல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெகுலேட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டிங் அண்ட் ரிசீவிங் மெசேஜ் அப்படின்னா என்ன அப்படின்ற பார்ப்போம். த நர்வஸ் சிஸ்டம் சென்ட்ஸ் மெசேஜ் ஃப்ரம் அ பிரெயின் டு அ பாடி அண்ட் வைஸ் வெர்சா, அண்ட் திஸ் மெசேஜ் ஆர் சென்ட்
யூஸிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் சிக்னல்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி இப்போது எப்படி சொல்லி இப்போ கில்றது அப்படின்னா எனக்கு அந்த பெயின் சென்சேஷன் ஆகுதுல, ஸோ அதுதான் இங்கே. ஸோ சென்டிங் அண்ட் ரிசீவிங் மெசேஜஸ். ஓகேவா. ப்ராசஸிங் அண்ட் சென்சரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னா த நர்வஸ் சிஸ்டம் இன்டர்பிரேட்ஸ் சென்சரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி ஐஸ், இயர்ஸ், நோஸ் அண்ட் அதர் சென்ஸு. ஸோ சென்சரின்றது அதை பார்க்குறது, கேட்குறது, உணர்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அதை அந்த அந்த விஷயத்தை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த நர்வஸ் சிஸ்டம் தான் வந்து ரெகுலேட் பண்ணுறது. அடுத்து ரெஸ்பாண்டிங் டு ஸ்ட்ரெஸ். The nervous system help to body respond to stressful situation such as producing sweat. ஸோ நம்ம அழுகிறது, ஸ்வெட்டிங் ப்ரொடியூஸ் ஆகிறது, ஸோ இதுக்குமே வந்து அந்த நர்வஸ் சிஸ்டம் தான் வந்து ஹெல்ப் ஆகுது. அடுத்து ரெகுலேட்டிங் பாடி டெம்பரேச்சர், நம்ம பாடி டெம்பரேச்சரை வந்து ரெகுலேட் பண்ணுறது. ஓகேவா. அடுத்து கண்ட்ரோலிங் டைஜஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அந்த நர்வஸ் சிஸ்டம் தான். ஸ்லீப்பையும் வந்து ரெகுலேட் பண்ணுறது அந்த நர்வஸ் சிஸ்டம் தான். அப்புறம் இந்த ஹங்கர், பசி, அப்புறம் த்ரஸ்ட்டு, தண்ணி வந்து தவிக்குது அப்படி சொல்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த நர்வஸ் சிஸ்டம் தான். ரெகுலேட்டிங் பியூபர்ட்டி அண்டு ரீப்ரடக்டிவ் ஹெல்த். பியூபர்ட்டி அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கேர்ள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்ன ஆகிருப்பாங்க அப்படின்னா மென்சஸ் ஆகிருப்பாங்க, அதுதான் வந்து பியூபர்ட்டி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் டைமில் இருந்து ஸோ அவங்களோட ஏஜ் வந்து அப் டு 50 வரைக்குமே வந்து அந்த மென்சஸ் சைக்கிள், அந்த மென்சல் ஃபேஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மென்சல் ஃபேஸை மந்த்லி வந்து கரெக்டாக வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த நர்வஸ் சிஸ்டம் ஹெல்ப் ஆகும். அப்புறம் அந்த ரீப்ரடக்டிவ் ஹெல்த்துக்கும் வந்து இதுதான் வந்து ரெகுலேட் பண்ணுது. ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்கமிங் கிளாஸஸில் வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தெலாம் பார்க்கலாம். ஸோ இப்போ நர்வஸ் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத மட்டும் பார்த்துருக்கோம். அண்டு தேங்க்யூ ஸோ மச். அந்த ஃபர்தர் வீடியோஸ் மறக்காமல் ஃபாலோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.